வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரீடிங் கால பைரவர் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் அண்ட் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ அதற்காக நான் யோகினி மாதா கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, அம்மன் கார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் கால பைரவியும் இருப்பாங்க, கால பைரவரும் இருப்பாங்க. ஸோ அதுக்காக கார்டுங்கிறது ஒரு டூல், அதுக்காக நான் இந்த கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, பைரவர் தெரியுதா? அழகாக இருக்கார்ல. எப்போதுமே இந்த கார்ட்ஸ் எடுக்கும்போது பைரவரை முதல்ல எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த ரீடிங் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அதன் வழிபாடாக உங்களுக்கு நான் இப்போ பைரவரை காட்டினேன். சரியா? நீங்கள் பைரவரை தொடர்ந்து பூஜித்து அஷ்டமி வழிபடக்கூடிய நபர்கள்னா அவர் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் இதுலேருந்து ஏதாவது 1-2 இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், பொருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான வாசிப்பு இது ஒரே வாசிப்பு தான். இது கலெக்டிவ் மெசேஜ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த கார்ட்ஸ் மொத்தம் 6 கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. நம்மளோட முருகருக்கு 6 கார்டு வரும்ல, அதே மாதிரி தான் வந்திருக்கு. நான் இதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொல்கிறேன். ஓகே, முதல் விஷயம் நபர்கள் சார்ந்து, உறவுகள் சார்ந்து. ஓகேவா? இப்போ நபர்கள் உறவுகள் நான் சொல்கிறேன்ல, இது உங்களோட கணவன் மனைவி உறவு சாரும், உங்களோட காதலர்கள் உறவு சாரும், இல்லைன்னா உங்களோட குழந்தைகள். ஓகே, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைகள், அது சின்ன குழந்தையாக இருக்கலாம், வளர்ந்த குழந்தையால் இருக்கலாம், இல்லை அதை விட ரொம்ப வளர்ந்த குழந்தையாக கூட இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா சார்ந்து அண்ணா தம்பி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு சிக்கல்ங்கிறது இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக உறவு சிக்கல்ங்கிறது ஒரு விஷயத்தில் இருக்குது. அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இன்னும் சில பேர் நோ கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷனில் இருப்பீங்க. இப்போ அம்மா பொண்ணாக இருக்கலாம், இல்லை அம்மா பையனாக இருக்கலாம். ஸோ அவங்க கூட தொலைதூரமாக எங்கேயாவது வேலை பார்த்துட்ருப்பீங்க, இல்லை பார்த்துட்ருக்க கூடும், இல்லைன்னா உங்களோட லவ்டு ஒன் அவங்க கூட எங்கே தூரமாக இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரிவு உங்களுக்குள்ளே இப்போ இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு நிறையா பேருக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கணவன் மனைவியாக இருக்கீங்க, இல்லை குழந்தைங்க கூட இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு உறவு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ இது என்ன பிரச்சனைனா, இந்த உறவு சிக்கல்ங்கிறது தீரவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு மனக்காயம், ஒரு புரிதல் தப்பாக போய்கிட்டே இருக்குது. இது இன்றைய நேற்றுன்னு கிடையாது. இது ஒரு வருட காலமாக இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸில் தெரியுது. ஸோ இதற்கான தீர்வு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த கால பைரவர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. காலத்தை விரயமாக்காதீங்க, ஒரு பிரச்சனையை பேசி 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 அதிகப்படுத்தாதீங்க. 2 பேரில் யார் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணி புரிய வைங்க. நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, பட் அந்த நபர்கள் உங்களை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. காயங்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம் உறவு சிக்கல்னால. வெளி மனிதர்கள்னால் நம்ம விட்டுட்டு போயிடலாம், பட்டு இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த உறவு சிக்கலில் இருக்கீங்கன்னா இவங்க ரொம்ப 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 உங்களுக்கு நெருக்கமான மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ அதான் சொன்னேன், ஒன்று கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு அண்ணா தங்கச்சி, அண்ணா தம்பி, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு 10 வருட காதலர்களாக கூட இருக்கலாம். ஸோ தெரியாது, இந்த காசில் வர விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த உறவை என்னால் அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் அவங்கள விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த நபர்கள் இப்போ தற்சமயத்துக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்களை காதில் கேட்காத மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்ன நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது புரிய வைக்கிறேன். நீங்கள் உங்கள் காலத்தை விரயம் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு பாருங்கள். சில நேரங்களில் சில கால வரையறை உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ நம்ம கால பைரவர் ரீடிங் தான் பார்க்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க, அதற்கான ஒரு டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலேயே அவங்க புரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கான டைம் நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கான நேரம். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை பார்க்க பாருங்கள் அப்படிங்கிறது காலபைரவரோட இன்னொரு மெசேஜ். ஓகே, நீங்கள் வேலை தேடும் நபர்களாக இருக்கலாம், இல்லை சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கலாம். ஸோ அம்மா அப்பா கார்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ கொஞ்சம் பெரியவங்களாக கூட இருக்கலாம், 40+, 50+, எதில் வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு டைம் போதுண்டா சாமி, எவ்வளோ தான் நான் முட்டி மோதுறது, என்னால் முடியல அப்படின்னு சில பேர் இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. சில பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ. ஏன்னா இது நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்சு ரொம்ப டயர்டாக போயிட்ட மாதிரி இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ எனக்கான விஷயங்களை நான் இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. எஸ், அது கூட இந்த காலத்தினால் வந்த விஷயங்களாக இருக்கலாம். ரொம்ப காலமாக இவர்களுக்காக நான் நிறைய செஞ்சுட்டேன், எனக்கான விஷயத்தை எதுவுமே செய்யாமல் விட்டுட்டேன், சரி இனிமேல் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்கல்ல, அதுக்கு பைரவர் கொடுக்குற விஷயங்கள் எஸ் செஞ்சுக்க
உனக்கான விஷயத்த நீ செஞ்சுக்க, இனிமையில்லாத செஞ்சுக்க, மற்றவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்காத, உனக்கான விஷயத்த பார்த்துக்க அப்படின்றாரு. சில நபர்களுக்கு, ரொம்ப குறுகிய சில நபர்களுக்கு மட்டும் உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் உறவு சார்ந்து தான் நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னேன். இந்த உறவு சார்ந்த சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிக்கலும் கொஞ்சம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 சைடுமே, மத்தளத்துக்கு 2 சைடும் அடிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு உறவு சார்ந்தும் பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு பொருளாதாரம் சார்ந்தும் பிரச்சனை இருக்கலாம், இன்னும் சில பேர் வேலை தேடிட்டு இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதனால மனசோர்வு, மனக்காயம், ஸோ சுய தேடல், நம்ம யாருன்னு நமக்கு தெரியலையே, மற்றவங்க பிரச்சனை, பணம் பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ அதற்கு கூட எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இந்த கார்டு படிக்கும்போது தெரியுது. ஸோ பைரவர் கொடுக்குற அட்வைஸ், போதும் மற்றவங்களுக்கு செஞ்சது போதும், மற்றவங்களுக்கு புரிய வச்சது போதும், இனிமேல் அவங்க உங்களை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இது அம்மன் கார்டுனால இது டக்குன்னு ரெஸ்னேட் ஆகுது. உங்களோட சுய தேடல், நீங்கள் அது எது சார்ந்து வேணால் இருக்கலாம். ஓகே, சுய தொழில் பண்ணுற நபர்களாக இருக்கலாம், இல்லை கதை, கவிதை, கட்டுரை அந்த மாதிரி எழுதலாம், இல்லை சினி ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி யூடியூபராக கூட இருக்க சான்சஸ் இருக்குது, ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ அது உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸில் வருது. ஓகே, ஜோதினி சூஷ்ம ரூபினின்னு லலிதா சகஸ்வர நாமத்தில் ஒரு வரி வரும். அந்த அம்பாலோட பேர் தான் வரும். அவங்களோட 1000 பேர்களை தான் அந்த நாமவழியாக அந்த பாடல்களில் வரும். ஸோ அதில் ஜோதினி சூஷ்ம ரூபினி அப்படின்னு வரும். ஜோதினி, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு ஜோதி, ஆத்ம ஜோதின்னு ஒன்று இருக்கா. ஸோ அந்த சூஷ்மம் அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கீ எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? வேலை சார்ந்து வெற்றி வேணுமா? ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். இல்லை தொழில் சார்ந்து ஏதாவது சுய தொழில் சார்ந்து நான் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன், ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ திருமணம் எனக்கு வேணும், வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க, நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கலாம். இல்லை குழந்தை வரத்துக்காக இருக்கலாம், இல்லை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வயசுக்கு என்ன வேணுமோ அதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை மட்டும் ஆசைப்படுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க. சுற்றி 1000 பிரச்சனை இருக்கும். 1000 பிரச்சனையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. உங்களுக்கான விஷயம் என்னவோ அது உங்ககிட்ட தான் இருக்குது, அந்த சூஷ்மமான ஒரு விஷயம். எஸ், நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கான விஷயம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே தேடாதீங்க. அது வெளியில் எங்கேயுமே கிடையாது. அதோட கீ உங்ககிட்ட தான் ஒளிஞ்சிட்ருக்கு. எஸ், நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். கால பைரவர் ரீடிங்லேருந்து காலத்தை விரயம் பண்ணாதீங்க. எந்த ஜோனில் வேணா இருங்க நீங்கள். ஓகே, ஆனால் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் எவ்வளோ முக்கியமோ காலம் அதை விட பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கால பைரவர் கொடுக்குற விஷயமும் அதுதான். இவ்வளோ நாள் போனது போட்டோம், அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. என்னடா இவ்வளோ கடந்த காலங்களில் நம்ம இவ்வளோ தவறு பண்ணியிருக்கோம், இல்லை நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய பாஸ்ட்டுங்கிறது இறந்த காலம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இறந்து போச்சு. அதில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். அதுலேருந்து லெசன் பாடங்கள் ஒண்டி கற்றுக்கோங்க. அந்த பாடங்கள்லாம் மறக்கவும் செய்யாதீங்க. ஓகே, மனிதர்கள்லாம் மறந்துடுங்க. அவங்களெல்லாம் நம்ம தலையில் சுமந்துட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரியா? ஸோ பைரவர் கொடுக்குற இன்னொரு அட்வைஸ், எந்த டைமும் இப்போ வேஸ்ட் ஆகலை, போனது போகட்டும். இந்த க்ஷணத்துலேருந்து உன் வாழ்க்கைக்கு என்ன உனக்கு முன்னேற்றமோ ஆசைப்படுறீங்க. இதை நீங்கள் 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 பேருக்கும் வெவ்வேறு ஆசைகள் இருக்கும். ஸோ நியாயமான ஆசைகள். இதுக்கு நான் ஆசைப்படுறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும், இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும், இந்த மாதிரி குழந்தை எனக்கு பிறக்கணும், இந்த மாதிரி நான் வீடு வாங்கணும், இல்லை நான் வீடு கட்டணும், எதுவாக இருக்கட்டுமே ஒரு பிளான் போடுங்க, எழுதுங்க உட்காந்து. வீடு கட்டுறதுக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட் போடுவோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் அஃபர்மேஷன் ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நீங்கள் 10ஓட 11 செய்யாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான ஒரு தனியான ஸ்டைல் அதை வச்சுக்கோங்க. தனித்து செயல்படுங்க. நிறைய விஷயங்களுக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. ஓகேவா? எல்லாத்தையும் காதில் தூக்கி போட்டுக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு எது ஒரு துணியாக இருக்குமோ, எது உதவுமோ அதில் காதில் வாங்கிக்கோங்க. டைம் ஒண்டி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பைரவர் மறுபடியும் சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் உங்களை வந்து அடையிறதுக்கும் ஆசைப்படுது. ஓகே,
இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கார்டு. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னா அந்த விஷயம் நம்ம கிட்ட வர்றதுக்கும் ஆசை தான் படுது. ஆனால் அதற்கான ஒரு இடைவெளி இருக்குது பாருங்க, அதை யார் ஃபில் பண்ணணும்னா நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சாதாரண ஒரு ரவை உப்புமா செய்யறதுக்கே என்னென்ன வேணும்? ஓகே, முதல்ல ரவை வேணும், தண்ணி வேணும், இஞ்சி, அப்புறம் என்ன வேணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும்ல. ஸோ அதே போல தான் ஒரு உப்புமா செய்யறதுக்கே இவ்வளோ வேணுங்கிற போது உங்களோட கனவுகள்ங்கிறது ரொம்ப பெருசு. சரியா? அதற்கான உழைப்பு, அதற்கான முயற்சி நீங்கள் போட போட தான் அந்த கனவை எட்டி பிடிக்க முடியும். சும்மா அஃபர்மேஷன் சொல்கிறேன்ட்டு காலையில் நைட்டு ஃபுல்லாக அஃபர்மேஷன் சொல்லிட்டு காலையில் இல்லை காலங்காத்தால சொல்லிட்டு அடுத்த நாள் வேலையை பார்க்கறது வேலைக்கே ஆகாது. சரியா? ஸோ போராடணும்னா போராடணும், ஜெயிக்கணும்னா ஜெயிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த சூஷ்மமான கீ உங்ககிட்ட தான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ பைரவர் கொடுக்குற ஒரு விஷயம் அதுதான். நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா எஸ், தொடர்ந்து பண்ணுங்க. விளக்கேற்றிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அஷ்டமி தோறும் பைரவி கூட நீங்கள் வழிபடக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ வாராகி அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். நல்லாயிருக்கு உங்களோட கார்ட்ஸ் பார்க்க. யானை, எலிஃபண்ட், அதோட ஆசீர்வாதம் பெறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இல்லை அடிக்கடி அதை எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பீங்க. கணேஷ்க்கு தேய்பிரை நீங்கள் விரதம் இருந்து சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. குங்கும அர்ச்சனை, பைரவரோட கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறைய கோயிலில் எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. சில கோயிலெலாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. உங்களால் என்ன சேவை அந்த கோயிலுக்கு கைங்கரியம் செய்ய முடியுதோ நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்லேயும் எப்போதுமே காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி ஒரு விளக்கு எரிகிற மாதிரியே பார்த்துக்கோங்க. விளக்கு எரியும் வீடு வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி வெளிச்சத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ்லேருந்து வர விஷயம். ஓகேவா? எஸ், இப்போ ஒரு 6 மணி ஆகி இருட்டின பிறகு லைட்டு போடுறதுக்கு பதிலாக ஒரு 5-5:30 மணிக்கே இருட்டுறதுக்கு முன்னாடி லைட் போட்டுருங்க. அதே மாதிரி காலங்காத்தாலையும் லைட் போட்டுருங்க. இருள் சூழ்ந்து எங்கேயுமே நீங்கள் இருக்காதீங்க. இதை பார்த்துட்ருக்க சில நபர்களுக்கு தொழில் சரியாக போகாமல் இருக்கலாம். இல்லை நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கலாம். இப்போ அவ்வளோ பணவரவு இல்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ எங்களுக்கு யாராவது செய்வினை வச்சுருக்காங்களான்னு கேட்டால் கார்ட்ஸில் வர விஷயங்கள் செய்வினை இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு எதுவுமே உங்ககிட்ட இல்லை. ஓகேவா? எந்த ஒரு துர்சக்தியும் உங்களை ஆட்கொள்ளலை, உங்கள் வீட்டில் இல்லை. நீங்கள் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருக்கீங்க. இது முன்னாடி வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு இந்த கார்ட்ஸில் ரெசனேட் ஆகலை. பட் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சியின் பாதையில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு உங்களோட குலதெய்வமும் கணேஷ் பிள்ளையார் அவர் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கால பைரவரோட ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் சிவனை வழிபடுற நபர்களாக இருக்கலாம். ஸோ இவர்களோட கூட்டமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்குது. பட் முயற்சிங்கிறது அது நீங்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸில் வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் செய்யணும். அது உறவு சார்ந்தும் இருக்கலாம், தொழில் சார்ந்தும் இருக்கலாம். ஓகே, பொருளாதாரத்தில் மேம்படணும்னா அதற்கான வேலையை பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே யோசிங்க. மற்றவங்க அது சொல்கிறாங்க, மற்றவங்க இது சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் யோசித்து காலத்தை விரயம் பண்ணாதீங்க. மறுபடியும் பைரவர் ரீடிங்கில் வர விஷயங்கள் அதுதான். இப்போ கிடச்சிருக்க டைம் பொன்னானது. சரியா? இந்த டைமில் நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா கூட உங்கள் வாழ்க்கையோட இலக்கை நீங்கள் அடைஞ்சிடலாம். ஓகே, எங்கேயுமே சோர்ந்து போகாதீங்க. இது என்ன சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தானே, இது சின்ன சின்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் போதுமா, நான் ஜெயிச்சிடுவேனான்னு கேட்டால் எஸ், முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. அதுவே உங்களுக்கு படிப்படியாக ஒரு ஊக்கத்தை தரும், உற்சாகத்தை தரும். சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். எல்லாரோட மனிதர் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி போகிறது தான் வாழ்க்கை, கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ஸோ ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதற்கான முயற்சிகளை எங்கேயுமே கை விட்டுடாதீங்க அப்படிங்கிறது இந்த பைரவர் கொடுக்குற விஷயம். ஓகேவா? உறவு சார்ந்த சிக்கல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அவங்க அந்த டைமில் திரும்பி வந்தால் ஓகே. இது கூடயே கூட இருக்கலாம். சில பேர் கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். நம்ம ஒருத்தரை போய் தாங்க தான் அவங்களுக்கு உங்களோட மதிப்பு தெரியாமல் போகும். ஸோ கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுடுங்க. உங்களோட தேவைகள் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்போவுமே எங்ககிட்டயே இருக்காதீங்க. நீங்கள் வேற லெவல் பர்சன். ஓகே, வேற லெவல் பர்சன். அது நீங்கள் நம்பணும். சில பேர் இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த கார்ட்ஸ் பார்த்து படித்து சொல்கிறேன், நீங்கள் வேற லெவலுங்க, உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும், கொஞ்சம் உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மெடிடேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்.
ஆனால் நிறைய பேர் ஏதோ படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் வந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு உயிர் உருவாகுது, ஒரு உயிர் படைக்கப்படுதுன்னா அது ஒன்றுமே தனி சிறப்பான விஷயத்துக்கு தான் படைக்கப்படுது. யாருமே வேஸ்ட் பீஸ் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம், அந்த விஷயம் நம்மளால செய்யப்படணும். ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா உங்களால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அதை முதல்ல நீங்கள் உணரணும். சரியா? பிரபஞ்சத்துக்கு நன்மை. ஓகே, முதல்ல உங்களுக்கான நன்மையை நீங்கள் செஞ்சுக்கோங்க, அப்புறம் பிரபஞ்சத்துக்கான நன்மையை செய்யுங்க. கண்டுபிடிங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கீ என்ன, அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ரீடிங் பாருங்கள். இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. இன்னொருத்தருக்கு கூட பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா?